Friends, நான் உங்க ஜுபைதா zacs kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். Friends, ஹைதராபாத்ல நடந்த YouTube fanfest creator campக்கு நாங்க எல்லாரும் போயிருந்தோம். இதுதான் என்னுடைய first vlog வீடியோ. இவ்ளோ பெருசா நான் எடுத்து அப்லோட் பண்றேன். சோ கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க friends. நம்ம சேனல் YouTube fanfestக்கு இதுக்கெல்லாம் போகுதுன்னா அதுக்கு காரணம் வந்து நீங்க தான். சோ உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்னால மட்டும் தான் நம்ம சேனல் இவ்வளவு தூரத்துக்கு போகுது. அதனால தான் இன்னைக்கு நான் வந்து இத உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படினு சொல்லி ஆசைப்பட்டிருக்கேன். ஆசைப்பட்டு இந்த vlog எடுத்திருக்கேன். உங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். Hyderabad day 1 day 2 day 3 அந்த மாதிரி 3 vlog வந்து ஃபியூச்சர்ல வரும். சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஹைதராபாத்துக்கு கிளம்பியாச்சு. ஹமீத் ரொம்பவே எக்ஸைட்டடா செம்ம எக்ஸைட்டடா இருந்தான். அவனுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போகிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்து நான் கேமரா ஆன் பண்ணனையும் இது இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்கும் காட்ட ஆரம்பிச்சிட்டான். டான்ஸ் எல்லாம் பண்ணி கூட காட்டுறான் பாருங்கள். இப்போ வந்து ஹைதராபாத் ரீச் ஆயாச்சு. சென்னையை கம்பேர் பண்ணும்போது சென்னையே ரொம்ப பெரிய சிட்டி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் சென்னையை கம்பேர் பண்ணும்போது ஹைதராபாதோட க்ரோத் ரொம்பவே பெருசு. எங்கே பார்த்தாலும் மால்ஸு பெரிய பெரிய பில்டிங்கு அந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ ஹைதராபாத் ரீச் ஆயிடுச்சு. ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். லக்கடிகா பூல் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இறங்கணும். அங்கேருந்து ஹோட்டல் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ அங்கே போயிட்டுருக்கோம் நாங்கள். இப்போ அதை தான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம அங்கே போனதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே ஹமீத் தான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறாரு. அதையும் பாருங்கள் ஹமீதோடைய குறும்புத்தனத்தெல்லாம். வாங்க போய் பார்த்துட்டு பண்ணலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. இப்போ அங்கே ரீச் ஆகிட்டோம். நான் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹோட்டலெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஹமீத் வந்து அங்கேருந்து அம்மா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படின்னு கத்திட்டே இருந்தான். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பேர் வந்து மின்ட் ஜூபிட்டர். நல்லா இருந்தது. ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு ரொம்பவே நல்லா இருந்தது. கம்மிங் ஹமீத் கம்மிங். எங்கள் எல்லாரையும் விட ஹமீத் தான் ரொம்ப எக்ஸைட்டடாகவே இருந்தான் அந்த ஃபுல் ட்ரிப்பில். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ இதுதான் வந்து அந்த ஹோட்டலோட ஃப்ரண்ட் லாபி. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு. ஸோ நாங்கள் எடுத்தோன்னே ரூமுக்கு போகலை. ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா ரீச் ஆகும்போதே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் க்ளோஸ் ஆகிடும். காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போயிட்டோம் நாங்கள். ஸோ அவ்வளோதான் கிளம்பியாச்சு. நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு யூடியூபரை காட்டுட்டா. உங்க எல்லாருக்கும் ரொம்ப தெரியும். அவங்கள ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நாங்க 2 பேரும் தான் வந்திருக்கோம். ஸோ நாங்க 2 பேரும் தான் வந்திருக்கோம். நிறைய ஆமா. ஸோ நாங்க 2 பேரும் இந்த ட்ரிப்ல வந்து நிறைய சேர்ந்து பிளான்ஸ் வச்சிருக்கோம். பாருங்க எல்லாத்தையுமே. ஓகே viewers hi சோ இன்னைக்கு சொல்லுங்க இல்ல நீங்களே எதுக்கோ வாய் தட்டுறீங்க சொல்லுங்க. இன்னைக்கு வந்து we are in Hyderabad and இன்னைக்கு என்ன சமையல் சுந்தா மேடம் உடைய சேனலுக்கு 2nd anniversary. It's a very pleasant moment that we are all together and we are cutting the cake together. இப்போ அங்க கேக் கட் பண்ணலாம். அதே தமிழ்ல சொல்லிடுறேன். நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். இன்னைக்கு இந்த இதுல வந்து அவங்களோட ஹாப்பினஸ்ல நாங்களும் வந்து கூட இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எங்களோட குட்டி சூப்பர் ஸ்டார் தான் கட் பண்ண போறாரு. சோ மம்மி கட் பண்ணிடலாமா? கேக் கட் பண்ணலாமா? எது கட் பண்றோம்? கேக் எது கட் பண்றோம்? சுனிதா ஆண்டி சேனலுக்கு செகண்ட் anniversary. ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு என்ன சமையல்னு சொல்லலாம். ஓகேவா? let's cut the cake. ஓகே கட் பண்ணு. நீங்க படிச்சுக்கோங்க சுனிதா.
ஹாப்பி பர்த்டே டு இன்னைக்கு என்ன சமையல் சூப்பர். இந்த மாதிரி இன்னும் நிறைய வருஷம் அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் விஷ் பண்றேன். All the best. So எல்லா வருஷமும் நாங்க இருப்போமான்னு தெரியல, பட் இருந்தா சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் மாதிரி ஆயிடும். கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஒரே யூனிட்டா வர்க் பண்ணுவோம். கண்டிப்பா உங்க சேனல்ல எங்களை இன்வைட் பண்ணி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கிளம்பியாச்சு நாங்கள் எல்லாருமே. இப்போ வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஹோட்டல் வந்து ரீச் ஆகிட்டோம். இது வந்து நோவோட்டெல் கன்வென்ஷன் சென்டர், ஹைதராபாத் கன்வென்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏக்கர்ஸ் அண்ட் ஏக்கர்ஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருந்தது. இது வந்து இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டார்ட் ஆன ரோடு தான், அது எல்லாமே இந்த ஹோட்டலோட ரோடு தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து நீங்கள் அவங்களோட ரோட்லேயே உள்ளே போனால் தான் அந்த ஹோட்டலுக்குள்ளே போக முடியும். இது ரொம்பவே நல்லா பெருசாக இருந்தது. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு உள்ளே போகும்போது. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய யூடியூபர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க. நீங்கள் வந்து இதே மாதிரி உங்களுடைய ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இருங்க. ஸோ தட் நீங்களும் அடுத்த கிரியேட்டர் கேம்பில் வந்து கண்டிப்பாக போகலாம். அடுத்து வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த யூஸ்வலாக எல்லா 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேயும் இருக்க மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் போகும்போது வந்து நம்ம பேக் வந்து உள்ளே கொடுத்து செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளை உள்ளே கூட்டு போய் வந்துட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நார்மல் எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் இருக்கிற நார்மல் ப்ரோட்டோகால் தான். அடுத்து வந்து இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கோம். மெயில் வந்து இன்வைட் மெயில் வந்துட்டாலுமே உள்ளுக்குள்ளே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்தாச்சு, ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. அப்துல்லாவில் ஜாயின் பண்ண முடியல. ஸோ உள்ள செஷன் போகும்போது பார்க்கலாம். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு யூடியூபர்ஸ். நம்ம சேனலில் வந்து நிறைய தெலுங்கு பீப்புள் இருக்கீங்க. ஸோ மறக்காமல் இவங்களோட சேனல்ஸ் எல்லாம் கூட போய் பாருங்கள். ஆனால் எனக்கு இவங்க சேனல் நேம் வந்து மறந்துருச்சு. ஸோ நிறைய தெலுங்கு யூடியூபர்ஸ் அங்கே இருந்தாங்க. அது போக வந்து தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் யூடியூபரில் நானும் சுனிதாவும் மட்டும்தான் போயிருந்தோம். நாங்கள் வேறு யாரையும் மீட் பண்ணலாங்க. வேறு யாரும் வந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஃபேன்ஃபெஸ்ட்டோட பேக்ட்ராப் வச்சுருந்தாங்க. அதில் வந்து நிறைய செல்ஃபீஸு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். நாங்கள் நிறைய அதில் வந்து ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம் இம்மீடியட்டாக உடனேயும். இதுதான் வந்துட்டு செஷன் ஹால். இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து ஜஸ்ட்டு அங்கே வந்து பேனல்லேருந்து நிறைய பேர் வந்து பேசிட்டு மோட்டிவேஷனாக எப்படி நம்ம வந்து கரெக்டாக பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அங்கே. இதில் வந்து நம்ம தமிழ் யூடியூபர் ஒருத்தவங்க சிக்கி டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பேனலில் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள தான் அடுத்து நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க. சுனிதாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தோம். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேளை இன்னொரு யூடியூபர் இருக்காங்க. இன்ட்ரடக்ஷன் தேவையே இல்லை, நிறைய பேருக்கு தெரியும். சிக்கி டிஎன்ஏ. ஸோ இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிருந்தீங்க இல்லையா, ஸோ அவங்க போயிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ மறக்காமல் இவங்க சேனலை பாருங்கள். உங்களோட சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். என் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களோட வியூவர்ஸாக இருந்தாங்க கூட ஹாய் போண்டா அப்படின்னு சொல்லிடுங்க. கமெண்ட்ஸில் இங்கே தான் இருக்கும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லிடுங்க மறக்காமல். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜாக்ஸ் கிச்சனுக்கு. திரும்ப சொல்லிடுங்க. ஆமாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜாக்ஸ் கிச்சனுக்கு. ஃபுல் என்டர்டைன்மெண்ட், அப்படியே பிளாஸ்ட் அங்கே இருக்கும். கண்டிப்பா வந்து பாருங்க. யூ கைஸ் மைட் என்ஜாய் இட். ஆமா, வந்து பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. கண்டிப்பா பிடிக்கும். ஸோ கண்டிப்பா பாருங்க.
இப்போ அடுத்து வந்து பிரேக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:30க்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் லஞ்ச் பண்ணாமல் போயிட்டோம். கரெக்டான டைமில் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பசி. இந்த பிரேக் விடும்போது கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணி ஆயிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது தான், அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு எங்கள் 3 பேருக்குமே. ராமண்ணாவும் வந்திருந்தாங்க. ஸோ செம்ம பசி. ஸ்நாக்ஸை பார்த்தோன்னே அது சிக்கனை பார்த்தோன்னையும் செம்மையாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து இந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். எதுக்காகனா ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் பண்ணுற ஸ்ப்ரிங் ரோலுக்கெலாம் இது வந்து பக்கத்துலேயே வர முடியாது. நான் பண்ணுறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து டெசர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் மட் பாய் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் திரும்ப செஷன் இருந்துச்சு, அது முடிச்சாச்சு. அது முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்தோன்னா செம்ம வந்து ஒரு கிளைமேட் செம்மையாக மாறி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. ஆனால் நான் வந்து மலையில் வந்துட்டேன். ஆனால் என்னோட ஃபோன் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. பட் எக்ஸைட்மெண்ட்டில் மலையில் வந்துட்டேன்னா வாய்ஸ் மேபி கொஞ்சம் லோவாக இருக்கலாம். பட் சீரியஸ்லி இட்ஸ் அ சூப்பர் பிளேஸ். ஆனால் நாளைக்கு தான் நாங்கள் ஃபுல்லாக ஹைதராபாத் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நாளைக்கு வந்து ஒரு சீக்ரெட்டான பிளேஸ். நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு ஷாப்பிங் வ்ளாக் தான் நம்ம பார்ப்போம் நாளைக்கு. ஸோ மறக்காமல் வந்து ஹைதராபாத் day 2 வ்ளாகை வந்து பாருங்கள். ஸோ தட் வந்து அந்த ஷாப்பிங் வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருப்பீங்க. ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளோ ஒரு நல்ல வீல்ஸ், எவ்வளோ நல்ல காற்று வருது. ஸோ நைட்டு டின்னரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக அதாவது டின்னரில் இருந்ததுன்னா சொல்கிறேன், இல்லைன்னா நாளைக்கு ஒரு vlog day 2ல் பார்க்கலாம். ஸோ டின்னருக்கு ரூம் பக்கத்துலேயே ஃபுல் டே ஹெக்டிக்காக போனனால ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு பிரியாணி ஷாப் இருந்துச்சு. அங்கே வந்து சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிட்டோம். day 1 vlog முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்து day 2 vlog உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் நிறைய இடத்துக்கு போனோம், அது எல்லாத்தையுமே அதில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதையும் பாருங்கள். இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை என்னோட வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.